ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனிதா ஜெகன்ஸ் கிச்சன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, மில்லட்ஸ் வச்சு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் ரெசிபிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மில்லட்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹை இன் ப்ரோட்டீன், ரிச் இன் ஃபைபர், அதே மாதிரி நம்முடைய வெயிட் லாஸ்க்கு சூப்பராக இது ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி டயபெட்டிஸுக்கும் ரொம்பவே சூப்பரான ஃபுட்டுங்க இது. நம்முடைய பிளட் சுகர் லெவல்ஸை வந்து இது மெயின்டைன் பண்ணிக்கும். விட்டமின்ஸ் லைக் மெக்னீஷியம் அண்ட் பாஸ்பரஸ் வந்து இதில் நிறைய இருக்குது. அதே மாதிரி நம்முடைய ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லதுங்க. டைஜஷனுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த மில்லட்ஸ். ஸோ இந்த மில்லட்ஸ் வச்சு முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிசிபெல்லாபாத். நிறைய டைப்ஸ் ஆஃப் மில்லட்ஸ் இருக்குங்க. இந்த பிசிபெல்லாபாத் செய்யறதுக்கு நான் வந்து லிட்டில் மில்லட் சாமை தாங்க எடுத்திருக்கேன். ஸோ இந்த சாமை வந்து 1 கப், அப்புறமா தூர் தால் 1/2 கப் எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு 5 கப்பு தண்ணி சேர்த்து இந்த குக்கரில் சேர்த்து ஒரு 1 to 2 hours நல்லா ஊற விட்டுடுங்க. இந்த சாமை அரிசி ஊறுற வரைக்கும் நம்ம ஒரு பிசிபெல்லாபாத் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பவுடருக்கு ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க. சோம்பு வந்து கொஞ்சம் ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே வாங்க மீடியம் ஃப்ளேமில். அப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கலருக்காக நான் வந்து இங்கே காஷ்மீரி சில்லி 2 சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா வதங்கின பிறகு ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு டெசிகேட்டட் கோகோனட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. அந்த நல்ல நைஸ் அரோமா வருங்க. அதுக்கு வரைக்கும் நாங்கள் நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. டெசிகேட்டட் கோகோனட் இல்லை அப்படின்னாக்கா நம்ம ஃப்ரெஷ் தேங்காய் கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்முடைய சாமை அரிசியும் தாலும் நல்லா வந்து ஊறி இருக்குது. இப்போ உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து எங்கே பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறமா வந்து பெப்பர்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ ஃபைனாக சாப் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்க. அதுக்கப்புறமா டொமேட்டோஸ் சேர்த்துட்டு கொஞ்சம் சாப் பண்ண பூண்டும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சியில் அரைச்ச அந்த பிசிபெல்லாபாத் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு பொட்டேட்டோ வந்து சாப் பண்ணி சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புளி தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் கரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. லிட்டை மூடிட்டு நம்ம வந்து 4 to 5 விசில்ஸ் வர வரைக்கும் இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த சாதத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பேனில் நான் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ ஏன் இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் வீட்டிலே தாங்க அந்த கீ வந்து செய்கிறேன். அன்சால்டட் பட்டர் வாங்கி உருக்கிட்டு இந்த ஹார்ட் ஷேப் மோல்டில் நான் போட்டு வச்சுறேன். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்குது, ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம் எவ்வளோ வேணுமோ. ஸோ இந்த கீ வந்து உருக்கின பிறகு கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம், ஆனியன், வடகம் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அப்புறம் கேஷ்யூ நட் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நம்முடைய பிசிபெல்லாபாத் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இது நம்ம எல்லாமே சேர்த்து ஒரே குக்கரில் செய்கிறதுனால நம்முடைய வேலை ஈஸியாக முடிஞ்சிருங்க. நீங்கள் ரைஸ் தனியாக வேக வச்சுட்டு அப்புறம் வெஜிடபிள்ஸ் தனியாக வேக வச்சு எல்லாம் ஒன்றா சேர்த்து செய்யும்போது டைம் கன்சியூமிங்காக இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து இதில் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. சால்ட் கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹெல்த்தியான மில்லட் பிசிபெல்லாபாத் பவுலில் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டு கீ வந்து மேலே அப்படியே கொஞ்சோண்டு தூவிட்டு அப்பளம், அப்புறம் ஃப்ரை பண்ண காஞ்ச மோர் மிளகா வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ மில்லட்ஸ் வச்சு அடுத்த ரெசிபி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இட்லி அண்ட் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 1/2 கப்பு உளுத்தம்பருப்பை வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி வச்சு ஊற விட்டுடுங்க. அடுத்தது வந்து ஒரு பவுலில் நான் வந்து இங்கே பான்யார்ட் மில்லட் தாங்க நான் எடுத்திருக்கேன். இது வந்து 2 கப்பு சேர்த்துக்கோங்க. நிறைய மில்லட் டைப்ஸ் இருக்குங்க. ஸோ உங்ககிட்ட எந்த மில்லட் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ முன்ன பிசிபெல்லாபாத்துக்கு சேர்த்துக்கிட்டோம் இல்லையா லிட்டில் மில்லட், அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை குதிரைவாலி, இல்லைனாக்கா சாமை, வரகு, எந்த மில்லட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க.
ஒவ்வொரு டைப் ஆஃப் மில்லட்ஸும் ஒவ்வொரு பெனிஃபிட் கொடுக்குங்க. இப்போது இந்த மில்லட்ஸை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா ஊற விட்டுடுங்க. முதல்ல இந்த ஊறத்துக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணணும். 4 to 5 டைம்ஸ் ஆகுது வாஷ் பண்ணணும். அந்த தண்ணி வந்து நல்லா கிளியர் ஆகிற வரைக்கும். என்னென்னா நிறைய இந்த அழுக்கு வந்து மேலே வந்து படியும். இப்போ பாருங்கள் கொஞ்சோண்டு எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நல்லா நீங்கள் ஒரு 4 to 5 டைம்ஸ் ஆகுது வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நல்லா கிளியர் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 5 to 6 ஹவர்ஸாக நல்லா ஊற விட்டுடுங்க. நீங்கள் மில்லட்ஸ் வச்சு இட்லி அண்ட் தோசை செய்கிறீங்க அப்படின்னாக்கா காலையிலேயே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற விட்டுடுங்க. சாயந்தரம் வந்து நீங்கள் அரைச்சிட்டு நைட்டு வந்து ஃபர்மெண்ட் பண்ண விட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் இட்லி ஊற்றுறீங்க அப்படின்னாக்கா சூப்பராக வருங்க. இப்போ உளுத்தம்பருப்பும் மில்லட்ஸும் நல்லா ஊறிட்டுருக்குங்க. கிரைண்டரில் முதல்ல உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நடுநடுவில் நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நைஸாக பேட்டர் வரணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாவு அரைக்கிறதுக்கு நீங்கள் எதர் மிக்ஸி அப்படி இல்லைனா கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து உளுத்தம்பருப்பு நல்லா அரைஞ்சிடுச்சு. இதை வந்து தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில். இப்போ உளுந்து மாவு நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க. இப்போ ஊறி இருக்க அந்த மில்லட்ஸையும் நான் வந்து சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேங்க, நம்ம மாவு அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை கப்பு அவல் இருக்கு இல்லையா, அவல் வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியில் ஊற விட்டுடுங்க. அதையும் இதோட சேர்த்து நல்லா நீங்கள் அரைச்சிக்கணும். இது அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் வந்து கோர்ஸ் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வந்து அரைச்சிக்கணும். நைஸாக இருக்கக்கூடாது. இப்போ அரிசிலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நேரம் ஆகுங்க அரைக்கிறதுக்கு. பட் இந்த மில்லட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த கிரைண்டர் கழுவுன தண்ணி கூட இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா கையால் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இது வந்து மினிமம் ஒரு 8 to 10 ஹவர்ஸ் ஆகுது நல்லா நீங்கள் ஃபர்மெண்ட் பண்ண விட்டுடணும். இது ஓவர் நைட் கூட நீங்கள் ஃபர்மெண்ட் பண்ண விட்டுடலாம். இப்போ நீங்கள் அடுத்த நாள் காலைல நீங்கள் வந்து திறந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மாவு பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக ஃபர்மெண்ட் ஆகி வந்திருக்கு. இது வந்து மேலாக்க அப்படியே ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் மேலாக்க நீங்கள் வந்து நல்லா அப்படியே ஜென்டலாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இட்லி தோசை செய்யும் போது இந்த மாவு புளிச்சு வரும்போது அந்த சந்தோஷம் வரும் பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எனக்கு. ஏன்னாக்கா நான் இருக்கிறது யூகேவா, ஸோ ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ அந்த டைமில் அந்த மாவெல்லாம் புளிச்சு வரும்போது அது பார்க்குறதுக்கே தனி சந்தோஷமாக இருக்குங்க. இப்போ நான் வந்து மினி இட்லிஸ் தாங்க நான் இங்கே செஞ்சுருக்கேன். நான் வந்து ஒரு தட்டு பெரிய இட்லியும் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ எல்லா இட்லி பிளேட்ஸையும் நான் வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணி நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவு அதில் ஊற்றிட்டு நான் வந்து இட்லி இப்போ பேக் பண்ண போகிறோம். இப்போ நல்லா தண்ணி பாயில் ஆகிற பாட்டில் வந்து இந்த இட்லி பிளேட்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 10 to 12 மினிட்ஸ் நல்லா நம்ம வந்து குக் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து 12 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்முடைய இட்லி வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இதை நல்லா ஆற விட்டுடுங்க. இந்த இட்லி பிளேட்ஸில் நம்ம வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறதுனால தாங்க இந்த மாதிரி இட்லி வந்து நம்ம ஸ்பூன்லாம் வச்சு நம்ம எடுக்கவே வேண்டாம். கையால் அப்படியே நம்ம புஷ் பண்ணி விட்டோம்னாக்கா சூப்பராக வந்துடுங்க. பெரிய இட்லி பிளேட்டில் ஆயில் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக ஸ்ப்ரே பண்ணிட்டேன். அதனால தான் கையால் வரல. ஸோ ஸ்பூனில் வச்சு நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த இட்லி பாருங்களேன் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி பஞ்சு போல் இருக்குங்க. நீங்கள் வந்து ரைஸில் செஞ்சிங்களா மில்லட்ஸில் செஞ்சிங்களான்ட்டே சொல்ல முடியாது. இதே மாவு வச்சு நீங்கள் வந்து நைட்டுக்கு தோசையும் சுட்டுக்கலாங்க. சூப்பராக வருங்க. ஸோ நீங்கள் எப்படியும் இட்லி தோசை செய்ய போகிறீங்க. சாதாரண அரிசிக்கு பதிலாக இந்த மாதிரி மில்லட்ஸ் நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ப்ரோட்டீன் இன்டேக், ஃபைபர் இன்டேக், நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் எல்லாமே கண்ட்ரோலாக வச்சுருக்குங்க. உடம்புக்கு சூப்பரான ஒரு ஹெல்த்தி சூப்பர் ஃபுட்டுன்னு தான் சொல்லணும் இந்த மில்லட்ஸ் பார்த்தீங்கன்னா. எந்த டைப் மில்லட் வேணாலும் எடுத்துக்கிட்டு இந்த அளவு வச்சு நீங்கள் இட்லி தோசை செஞ்சு நீங்கள் வந்து சாப்பிட்லாங்க. இந்த மினி இட்லிஸை ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டு அரைச்சி விட்ட சாம்பார் அப்படியே நிறைய ஃபுல்லாக முழுகிற மாதிரி ஊற்றிக்கிட்டு கொஞ்சோண்டு நெய் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். ஆஹா அமிர்தமாக இருக்குங்க. ஹோப்ஃபுல்லி இந்த மில்லட்ஸ் வச்சு நான் செஞ்ச ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். See you next video.